ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ட்ராஷ் டாக். போன வாரமே இந்த வாரம் என்ன பேசலாம் அப்படின்னு யோசிச்சும் போது மைண்டில் தோணுன டாபிக் ரேஸ் யோர் வாய்ஸ். ஸோ இதை பற்றி முன்னாடி எபிசோட்ஸில் லைட்டாக அங்கங்கே பேசியிருப்பேன். பட் இதை பற்றி கம்ப்ளீட்டாக ஒரே டாப்பிக்காக பேசினா கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக போயிடுமோன்னு நினச்சி நான் பேசுகிறத அவாய்ட் பண்ணேன். பட் சுற்றி நடக்கிற ஒரு சில விஷயங்கள் பார்க்குறப்போ ஐ திங்க் இட் இஸ் ரிக்வயர்ட் டு டாக் அபவுட் இட். ஸோ கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து எனக்கு இப்போது என்னை சுற்றி ஏதோ ஒரு டிஸ்டர்பிங்கான விஷயம் நடக்குதுன்னா அதை கேட்கணுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒரு அர்ஜ் இருந்துகிட்டே இருக்கும். அதை கேட்காம விட்டேன் அப்படின்னா அடுத்த ஒரு 2 நாளைக்கு அந்த இடத்துல இப்படி பேசியிருக்கலாம், இப்படி கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதை பற்றி திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருப்பேன். ஸோ அது நான் அன்டில் வெரி ரீசெண்ட்லி அதை பற்றி பேசாமல் தான் இருந்தேன். டிஸ்டர்ப் ஆனாலும் இட்ஸ் நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ், அந்த இடத்துல நம்ம மூக்கு நுழைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அமைதியாக விட்டு போயிட்டு தான் இருந்தேன். பட் அந்த அமைதியாக விட்டுட்டு அதுக்கப்புறம் என் மைண்டில் நடக்கிற அந்த வாரை என்னால் அதை கோ த்ரூ பண்ணுறதுக்கு அந்த டைம்லேயே பேசிடலாம், வாய்ஸ் அவுட் பண்ணுறது இப்போ வாஸ் மச் பெட்டர் அண்ட் மோர் சாட்டிஸ்ஃபைங் ஃபார் மீ. நான் சொல்கிறது உங்களுக்கு ரிலேட் பண்ண முடியுதான்னு எனக்கு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் வெரி பேசிக் க்யூ கட் பண்ணுறது. எங்கேயோ ஒரு கடைக்கு போகிறோம், ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா நம்ம க்யூவில் வெயிட் பண்ணிருக்கும் போது க்யூ பிரேக் பண்ணி யாராவது ஒருத்தங்க போனாங்கன்னா எனக்கு அப்படியே சுருன்னு ஆகும். இது எல்லாேருக்கும் ஆகிற விஷயந்தான். பட் ஒரு சில பேர் சண்டை போடுவோம், ஒரு சில பேர் சரி போட்டோம் விடுன்னு சொல்லி விட்டுருவோம். ஒரு சில சமயத்தில் இப்போ நம்மளே க்யூ பிரேக் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அங்கே நிற்கிறவங்ககிட்ட போய் எனக்கு இந்த எமர்ஜென்சி இந்த ரீசன்னு சொல்லி கேட்டு போகிறவங்க ஓகே, அது இட் இஸ் அக்செப்டபிள். அட்லீஸ்ட் அவங்கக்கிட்ட போய் கேட்டு கன்சல்ட் பண்ணிட்டு போகிறோம். ஒரு சில பேர் அப்படியே போவாங்க. அது ஐ டோன்ட் நோ, இட்ஸ் வெரி 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 இன்ஃப்யூரியேட்டிங் டு see. இன்னொரு இன்சிடெண்ட் என்னென்னா, ஒரு க்ரௌடட் பெட்ரோல் பங்க் இருந்துச்சு, ஓகேவா. அங்கே மொத்தமே ஒரு 3-4 பம்ப் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 guys ஆர் லிட்ரலி உட்காந்து கதை பேசிகிட்ருக்காங்க. ஒன் லேடி ஹூ வாஸ் ஒர்க்கிங் தேர், ஷீ இஸ் க்யூ நிற்கிது, பின்னாடி வண்டி அவ்வளோ வண்டி நிற்கிது. அவங்க ஒரு ஆளாக எல்லாேருக்கும் போட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் தீஸ் 3 people they did not even bother to go and help her out. எதுவுமே இல்லை, அப்படியே அவங்க பாட்டுக்கு உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்காங்க. தட் ஒன் லேடி வாஸ் மேனேஜிங் த ஹோல் திங், விச் வாஸ் நாட் பிகாஸ் ஷி வாஸ் அ லேடி. அந்த இடத்துல வேறு யாரோ இருந்திருந்தாலும் அவங்க ஒரு ஆளாக நின்று கஷ்டப்படும் போது இவங்க கதை பேசிட்டு அவங்களோட வேலை பார்க்காம இருந்தது வாஸ் ஐ டோன்ட் நோ, இட் டசன்ட் சீம் ரைட், டிடன்ட் சீம் ரைட் டு மீ. ஸோ அந்த இடத்துல போய் கேட்கணுன்னு தோணுச்சு. அண்ட் ஐ வெண்ட் அண்ட் ஆஸ்க் தெம் why are you not working? ஸோ அதுக்கப்புறம் they did come up to at least help the lady out. ஸோ அந்த இடத்துல நான் கேட்டதுனால அவங்க வேலை பார்க்க ஆரம்பித்தாங்க. பட் நான் அதே மாதிரி யாருமே கேட்காம விட்டுருந்தோம் அப்படின்னா it would have continued. She would have been toiling their hard and these guys would have just whiled away their time chatting and then left home happily. I mean, that is not a huge deal. அந்த இடத்துல உனக்கு என்ன வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு அவன் கேட்டிருந்தானா நான் மூஞ்சி தூக்கி எங்கே வச்சுருப்பேன்னு எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் அதை பார்க்கும் போது எனக்கு கோவம் வந்துச்சுன்னு கேட்கணுன்னு தோணுச்சு, கேட்டேன். ஸோ கேட்காம நான் போயிருந்தேன்னா அவங்கள கேட்டிருக்கணும் அப்படின்னு எனக்கு அடுத்த 2 நாளைக்கு தோணிட்டு இருந்திருக்கும். ஸோ ஐ எம் ஹாப்பி தட் அட்லீஸ்ட் ஐ ஆஸ்ட். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சச் இன்சிடென்ட்ஸ். இந்த மாதிரி இன்சிடெண்ட் எனக்கு டிஸ்டர்பிங்காக இருக்குன்றதுக்கு தான் கொஞ்சம் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி என்னை சுற்றி எந்த விஷயம் அன்ஃபேராக நடக்குதோ அதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோன்றப்போ ஐ ஹவ் ஸ்டார்டட் வாய்ஸிங் இட் அவுட். ஸோ ஆப்வியஸ்லி எல்லா இடத்துலையும் இட்ஸ் நாட் அபவுட் பீயிங் ஹீரோயிக், இட்ஸ் நாட் அபவுட் க்ரியேட்டிங் அ சீன், நத்திங். இப்போ நம்ம கேட்கல அந்த இடத்துல அப்படின்னா செய்கிறவங்க தப்பை செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. ஸோ இது நம்ம வேலை கிடையாது, வேறு யாராவது கேட்டுப்பாங்க, வேறு யாராவது பார்த்துப்பாங்கன்னு நினச்சிட்டு எல்லாருமே விட்டு போயிட்டே இருந்தோன்னா அப்போ யார் தான் அதை கேட்பா அப்படின்றது தான் என்னோடய தாட் ப்ராசஸ். அண்ட் அனதர் திங் இஸ், நம்ம கேட்ட உடனே அப்படியே எல்லோரும் திருந்திய உடனே அந்த தப்பு செய்யாமல் போயிடுவாங்க அப்படின்னும் கிடையாது. பட் ஸ்டில் அட்லீஸ்ட் we did our part to at least point it out and express it. ஸோ ஆல்ரெடி சீசன் 1 ஒரு எபிசோடில் சொல்லியிருப்பேன் that I started becoming socially and politically aware after I became a part of this NGO called கற்பி. ஸோ கற்பி பற்றி அதில் அவ்வளோ டீட்டெயில்டாக நான் சொல்லலை. ஸோ என்னென்னா, வாட் வி டூ இஸ் தட் வி யங்ஸ்டர்ஸ் கெட் டுகெதர், வி கோ அண்ட் டீச் kids who don't have access to do the things they like art for instance. இப்போ டான்ஸோ இல்லை சிங்கிங், எனி ஃபார்ம் ஆஃப் ஆர்ட், மைமிங், தியேட்டர்,
இப்போ வந்து ரீசெண்டாக பறை அது கூட சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி சம் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்ட், ஃபோட்டோகிராஃபி, ஆல் ஆஃப் தேட். ஸோ அந்த ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் அவங்களுக்கு வந்து சொல்லி லைக் அவங்க கற்றுக்கணுன்னு ஆசை இருக்குது, பட் தி டோன்ட் ஹேவ் த ப்ரிவிலேஜ் டு லேர்ன் இட். அந்த மாதிரி இருக்க கிட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல் கிட்ஸ், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் கிட்ஸ், அந்த மாதிரி இருக்க கிட்ஸ்க்கு வீக்கெண்ட்ஸில் போய் வி டீச் தெம் ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ். ஸோ எந்த குழந்தைக்கு எது கற்றுக்கணுன்னு ஆசை இருக்கோ தே கேன் ஜஸ்ட் வாக் இன் டு தட் கிளாஸ் ரூம் அண்ட் லேர்ன். ஸோ ஆல்சோ டைம் கிடைக்கிறப்போ லைக் வேறெவர் வி ஃபைண்ட் த சான்ஸ் டு எக்ஸிபிட் வாட் தேவ் லேர்ன்ட், ஈவெண்ட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறதோ இல்லை மற்ற ஈவெண்ட்டில் அவங்க அதை பெர்ஃபார்ம் பண்ணுறதோ அதுவுமே பேரலாக நடக்கும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், வாலண்டியர்ஸ் do perform like theatre, street plays and dance to create, you know, awareness about certain things like social issues basically. For instance, feminism related issues, caste related issues and differently abled people issues, இந்த மாதிரி to name a few. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் பற்றி அவேர்னஸும் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கிட்ஸுக்கு சொல்லித்தர பார்ட்டில் நாங்கள் சொல்லித்தரோன்றதை விட we also do learn a lot from them, like we travel along with them, so it's also like a learning process for us as well. We learn and unlearn a lot of things along the way. So coming back to the point, கற்பி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி I was someone who was against reservation. Like I was like எல்லாருக்கும் ஈக்குவலாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுங்க, எதுக்கு ரிசர்வேஷன்ற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பேசிகிட்டு இருந்தேன். But then after going there is when I learned the importance of reservation for the people who are not privileged enough to get the things which we get, and how much it helps those communities to come forward. அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் I started learning more. Like not privileged to get what we get ன்றதை விட they were literally oppressed for generations and generations. I mean they are still being oppressed in several parts of India. Like நமக்கு சிட்டியில் பார்க்குறது தெரியல அப்படின்றதுக்காக we can't conclude that there's no more casteism, there's no more this and that. Like it is still happening in so many places. ஸோ இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் I felt that it is important to raise our voice against these issues as well. ஸோ அது மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கும் போது லைக் அஃப்கோர்ஸ் அகேன் ஐ ஆம் இன் த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் ஐம் லேர்னிங் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ ஒரு விஷயத்தை பற்றி இப்போ தான் அங்கங்கே படிக்கும் போது அவேர்னஸ் க்ரியேட் ஆகிட்டே வருது. ஸோ இந்த மாதிரி நான் லேர்ன் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கும் போது பார்க்குற ஒரு சில விஷயம், அதுவும் அடுத்து வர ஜென்ரேஷன் பண்ணுற ஒரு சில விஷயம் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ நான் இருக்க காலேஜில் இருக்க யூஜி பசங்க who are அரவுண்ட் 16, 17, 18 அந்த வயசு இருக்குமா, அந்த ராமர் கோயில் திறந்ததுக்கு கேம்பஸ் ஃபுல்லாக விளக்கேற்றிட்டு அந்த கோவிலோட படம் போட்ட சட்டையை போட்டுட்டு கொடி பிடிச்சி சுற்றுறாங்க இங்கே கேம்பஸ் உள்ள. அங்கே கோவில் திறக்கிறதுக்கும் இங்கேக்கும் என்னடா சம்மந்தம் எனக்கு தெரில. சரி அது அவங்களோட ரிலீஜியஸ் பிலீஃபாக இருந்துட்டு போட்டோம், சரி ஓகே, ஐம் நாட் கெட்டிங் இன்டு தட். பட் இப்போது இன்ஸ்டாகிராமில் கண்டினியூஸாக வர அந்த ஹேட் வீடியோஸ், ஹேட் ரீல்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைக் அங்கே அந்த ரீஜனில் இருக்க முஸ்லீம்ஸை போட்டு அடிக்கிறது, முஸ்லீம்ஸை போட்டு அடித்த ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறது, அவங்களோட ஆட்டோ போட்டு உடைக்கிறது, அப்புறம் அங்கே சுற்றி இருக்க வில்லேஜஸில் இருக்க சர்ச்லலாம் போயிட்டு கொடி நடுறது. ஐ மீன் வாட் இஸ் ராங் வித் பீப்புள்? லைக் have they switched off their brains, or you know, do they even have a brain? எனக்கு புரியல, மனுஷத்தன்மையே இல்லாத மாதிரி நடந்துக்கிறாங்க, which is so disturbing and so unsettling. எப்படி ஒரு ஃபெல்லோ ஹியூமன் பீங்ஸை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறதுக்கு மனசு வருதுன்னு எனக்கு தெரியல. அதான் ஆமாம், சொல்ல கரெக்டான டேர்ம், மனுஷத்தன்மையே இல்லாமல் நடந்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவனுங்க பண்ணும்போது சுற்றி நின்று வீடியோ எடுக்கிறதுக்கு, வேடிக்கை பார்க்குறதுக்கு தான் ஆளுங்க இருக்காங்களே தவிர அவனுங்களை தட்டி கேட்குறதுக்கு யாரும் கிடையாது. நம்ம ஒரு இண்டிவிஜுவலாக போய் தட்டி கேட்டாலும் நம்மளும் அடித்து தோற்றுவானுங்க, அது வேறு விஷயம். பட் இது மாதிரி இதை தட்டி கேட்கணும், இது தப்பு அப்படின்னு தோன்ற ஆளுங்கள்லாம் போய் சேர்ந்து நின்னால் அதை தடுக்க முடியாதா அப்படின்றது என்னோடய கேள்வி. ஐ மீன் அது படத்துலலாம் பார்க்குறதுக்கு வேணால் சாத்தியமாக இருக்கலாம், பட் ரியல் லைஃப்பில் இட் மே நாட் பி ப்ராக்டிக்கலி பாசிபிள். பட் when those guys are able to do so much destructive stuff, aren't there enough good people to change that or take control of the situation? அப்படின்னா நெகட்டிவ் ஆளுங்க தான் டாமினண்ட்டாக இருக்காங்களா நம்மளோட சரௌண்டிங்ஸில்? வாட் இஸ் ஹேப்பனிங்? So this is also disturbing and unsettling. Like there's nothing I can really do about it, and it is so disappointing. மேபி இந்த ரைஸ் யுவர் வாய்ஸ்ன்ற விஷயத்த நம்ம இப்போ இண்டிவிஜுவலாக நம்ம ஆரம்பித்து நம்மளை சுற்றி இருக்கவங்களும் அந்த மாதிரி தப்பு நடக்கும்போது கேட்க ஆரம்பித்தாங்கன்னா, மேபி தீஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள் வில் be scared to do such things is what I believe in. I mean
that may not be true, but at least whatever little hope that's left inside me makes me think that. So that is what I wanted to talk about today. Thank you for listening to another session of my rant. See you next week. Until then, tata, bye bye.